மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக அருண் IPS அவர்களை விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார், முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கிறார் என்ற செய்தி உங்களை வந்து அடைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நேற்று ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் அருண் IPS யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நான் வேற சொல்லிக்கிட்டு அது என்னென்ன சம்பவங்கள். அதற்கு பிறகு நேற்றுக்கு விவசாய கடன் ரத்து செய்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதிலே நிறைய குழப்படி இருக்கு, நிறைய பேர் தவறாக சொல்றாங்க. என்ன ஏது பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதி என்ன, அவர் தற்போது கொடுத்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது கிளாரிட்டியா பார்க்கணும். அதுபோக உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு இந்த 2 பேர் தமிழ்நாட்டில் தேவையே இல்லைன்னு ஒதுக்கி வச்ச அண்ணன் தண்ணி பழகக்கூடாதுன்னு தமிழ்நாடே ஒதுக்கி வச்சிருக்க 2 பேர். அவங்க நானும் உள்ள வரேன்னு ஏதாச்சும் போட்டு உருட்டி பிரட்டிட்டு திடுறாங்க. பாவம், அவங்களும் ஒரு எதிர்கட்சியோட சார்ந்தவங்க தானே. அவங்க எதிரி கட்சியா மாறிட்டாங்கன்னு தான் தெரியல. அவர்கள் சில கருத்துக்களை உதிர்த்து கொண்டே வருகிறார்கள். அது என்னென்ன அப்படிங்கிறது ஷார்ட்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் கொளத்தூர் MLA மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதாவது குதிரை வேகத்தில் நடக்கிறது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஏதோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி சீன் 1 சீன் 2 சீன் 3ன்னு பயங்கரமாக எழுதி என்னென்ன நடந்திருக்கிறது. இது நீங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்க, இது தூய சக்தி கிடையாது, துயர சக்தி, அது இதுன்னு வீட்டில் சும்மா உட்காந்துக்கிறாப்புல. இல்லை இப்போ என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தான் சும்மா உட்காந்து விட்டதை பார்த்து உட்காந்துருக்க முடியும்? ஏதாச்சும் போட்டுட்டு இருக்கிறாப்புல வச்சுங்களேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அதை தான் பின்பற்றுகிறார். அவருடைய ஆட்சியில், திமுகவுடைய ஆட்சியில் எவ்வளோ துயரங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்சி அதாவது தூக்கி வீசப்பட்டது இந்த மக்களால் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு நல்லா தெரியும். இவங்க என்னென்ன அட்டூழியங்களை பண்ணாங்கன்னு. திடீர்னு நான் ஒரு எதிர்கட்சியாக மாறிட்டவங்க, திடீர்னு நான் சட்டமன்றம்லாம் புதுசாக போட்டுட்டு நானும் நல்ல பிள்ளைதான்டா, நானும் உன்னை பார்த்து கேள்வி கேட்குறேன்டா, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் நீ பார்த்துருக்கேன், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் என்னென்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்ட்டு ஏதாச்சும் புதுசாக டயலாக பேசிக்கிட்டு திமுக காரனா சாதாரணமாக இல்லடா நான் கேட்குறேன்டா கேள்வின்னு சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகள் எதுவுமே ஒட்டலை. நீ யாருன்னு எனக்கு தெரியுமே, நீ எம்மா மாதிரி ஐயக்கித்தனத்தை செஞ்சுட்டு அந்த நீ எதிர்கட்சியாக உட்காந்துருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா இது தூய சக்தியா துயர சக்தியா, உங்களை மாதிரியான துயர சக்தி தான் நான் பார்க்கவே இல்லையா. இன்னைக்கு அதிமுகவிலேருந்து 4 MLAக்கள் தற்போது இசக்கி சோப்பியா வந்து இருக்கிறார். 4 MLAக்கள் வந்துட்டாங்களாம். அதனால இது துயர சக்தியா மாறிட்டு தான். வெக்கமே இல்லாம அதிமுகவும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்கின்னு ஊரே உலகமே பேசி காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் நீங்கள் துயர சக்தியாக தெரியவில்லை. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு பெரும்பான்மை கிடைக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு ராஜதந்திரம், இது அரசியல். நீங்க இத்தனை வருஷம் பண்ண அரசியலை விட இந்த அரசியல் புதுசா இருக்குல்ல. சும்மா உட்காந்து அரசியலுக்கு அன்ஃபிட் ஆகி 49 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபரு இப்போ 5 வருஷமா தான் குப்பை ஓட்டி வந்துருக்கிறாப்புல. முதலமைச்சரா இப்பதான் உட்காந்துருக்காப்புல. 45 வருஷம் சும்மாவே இருந்துட்டு கடைசியில் வேற வழி இல்லாமல் கலைஞர் செத்து போனாலும் தூக்கி உட்கார வச்சாங்களேன். அப்படி இருந்துட்டு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வெறும் 108 சீட்டு தான், ஒன்றும் பெரும்பான்மையே இல்லை. ஆரம்பிச்ச முதல் தேர்தலே வந்துட்டாப்பலையே இல்லை. 108 சீட்டு என்ன பண்ணலாம்? ஒடடா அதிமுக ஒடடா, அவன் நிறைய MLA வச்சுக்கிறான்டா, தூக்குடா அப்படி தூக்கிட்டாப்பல. இது தர்மமா, இது நீதியா, இது நியாயமா? உன்னை வரானோ? அதிமுகவுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா உட்கார்ந்துருந்தாங்க. எதிர்கட்சியாக உட்கார்ந்தது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 29 MLAக்களோட ராஜா மாதிரி உட்கார்ந்துருந்தாப்பல. இவர் எதிர்த்து நாக்க துருத்தி பேசிட்டாருன்னு 8 MLAல விலை கொடுத்து வாங்கினது ஜெயலலிதா. அதே தான் இன்னைக்கு விஜய் செய்கிறாரு. எப்படி அண்ணன் சொல்லிட்டு இருக்க, அவ்வளோ சும்மா சொல்ல, அண்ணன் கட்சியை நீ காலி பண்ணில, அதே கட்சியை நான் காலி பண்ணுறேன்டா. என்ன தானே நீ கொடநாட்டில் கையை கட்டி நிற்க வச்ச, அந்த கட்சியை நான் உடைக்கிறேன்டா. என்ன தானே கையை கட்டி தலைவா படத்தில் வீடியோ போட வச்சா, உன் கட்சியை நான் உடைக்கிறேன்டா. அதிமுகங்கிற கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ஆள். அதுதான் வைராக்கியம். எல்லாம் சொன்னாங்க ஹீஸ் அ ரூத்லெஸ் சைக்கோ விஜய் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவரோட ஒய்ஃபை சொல்லுது, எனக்கு தெரியும் ஹீஸ் அ ரூத்லெஸ் சைக்கோ. தன்னுடைய எதிரிகளுக்கு விஜய் ரூத்லெஸ் சைக்கோ. எந்த விதத்துலையும் என்ன நீ டச் பண்ணிட்டு இல்லை, பொறுத்து இருந்து உன்னை சிறப்பாக செய்யறேன்டான்ட்டு பெரிய கட்சியவே நீ கதமணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாப்புல. இன்னைக்கு ஒரு 4 MLAக்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு 10 MLAக்கள் வர போறாங்க. இதுதான் ராஜதந்திரம். அவங்களாம் ஊழல் அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆமாம், ஊழல் அமைச்சர்களாக தான் இருந்தார்கள். கிட்ட வந்ததுக்கு பிறகு நீ என் கீழே அண்டல நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் நீ சேஃப்.
இல்லைன்னா அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோலை வச்சுக்கிறேன்னு சொல்றாப்புல. இந்த ராஜதந்திரத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இந்த ராஜதந்திரத்தை நமக்கு இல்லாத ஒரு சக்தி அவன் இருக்குடா. என்னை விட சூப்பரா படிக்கிறான்டா, டாப் ஸ்டூடெண்ட்ரா, நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா, 35 மார்க் தான் வாங்குறேன், 34 மார்க் தான் வாங்கி வச்சுக்கிறேன், அவன் 99 மார்க் வாங்கிருக்கான்டா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல சண்டை போட்டுக்கும்ல, வெறுப்பா பார்த்துனுக்கும். ஆனா அவன் நீ படிச்சா முன்னேற போற, நீ நான் படிக்க மாட்டிய, நீ ஃபெயில் ஆயிட்ட. அதே மாதிரி எனக்கு தெரியாத ராஜதந்திரத்தை விஜய் என்ற புதிய நபர் 2.5 வருஷத்துல கத்துக்கிட்டு ஒரு கட்சியை உடச்சு துவம்சம் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாப்புலன்ற வருத்தத்துல, மன வருத்தத்துல சும்மா வீட்டை உட்காந்தாலும், நான்லாம் சும்மா வீட்டில் உட்காந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் துணிமணி துவச்சு போடுறது, ஏனமான வேலைக்கு போது நான் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பேன். என்னதான் இப்படி இருக்கிறானே தெரியல. அடுத்தது நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ தற்போது துபாய் போயிட்டு வந்துக்கிறாப்புல. அது கொஞ்சம் ஒரு மனுஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாப்புல நினைக்கிறேன். நிறைய ட்வீட்லாம் போட்டுக்கிறாப்புல. அதாவது விஜய் அவர்களை, அதாவது தற்போதைய தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கிறார் என்றால் ஓகே, நான் அதெல்லாம் சரியாக தான் கேட்கிறான்னா இல்லைலாம் சொல்ல. இன்னைக்கு கேட்கிறார், இந்த பெண் வந்த 15 நாட்கள்லயே 25 கொலைகள் நடந்திருக்கு, இத்தனை வன்புணர்வுகள் நடந்திருக்கு, இதற்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, நானும் அதை கேட்கிறேன். 5 வருஷத்துல 40,000 போக்சோ கேஸ் பதிவானது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறார்? 8,000 கொலைகள் நடந்தது, 8,000 உயிர்கள் பறிக்கப்பட்டன. அதற்கு இந்த முக ஸ்டாலின் என்ன ட்வீட் போட்டீங்க? இன்னைக்கு கேட்கிறார், விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே போனாரா, போய் பார்த்தாரா, முதல்வர் நேரம் போய் ஏன் பார்க்கலன்னு கேட்கிறாரு. நீங்க எங்க போனீங்க? விளாத்திக்குளத்துல ஒரு பெண் பால் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனார். அப்ப நீ ஏன் போய் பார்க்கல? உங்களுடைய தங்கச்சி கனிமொழி, உங்களுடைய அத்தை கனிமொழி அனுப்பி விட்டீங்களே, நீங்க நிறைய போய் பார்க்க வேண்டியதானே? கவின் படுகொலைக்கு நேரடியாக போய் பார்க்க வேண்டியது, உங்களால போய் பார்க்க வேண்டியதானே? அதை விடு. அது இதுல வேங்க வயல்ல தண்ணியில மலத்தை கலந்து விட்டாங்க. அந்த மக்களே மலம் தண்ணியை குடித்து புடுபுடுத்து போனாங்க, உடம்பு கூசி போனுச்சு அவங்களுக்கு. ஒரு மலம் கலந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டாப்புல. அந்த நேர காலகட்டங்களில் போயிட்டு வந்தார் இதே முக ஸ்டாலின், அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்தவர். அவரே அந்த பக்கம் எட்டி பார்க்கல. அப்போ உங்களோட ஆட்சியில நீங்க அப்படியே ராஜா மாதிரி இருப்பீங்க. எதிர்கட்சியா போனதுக்கு பிறகு வராண்டாடே நானும் வரேன்டா அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பீங்களா? இதெல்லாம் மக்கள் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கயா. உன் ஆட்சி எவ்வளவு அசிங்கமான ஆட்சின்னு தூக்கி தூர போட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு வந்து நீ என்ன கதை ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டு இருக்குது. தவறு நடந்தால் மக்களே, தாவேக்காவுள்ள உறுப்பினர்களே, தாவேக்கா தொண்டனே ஏத்து கேள்வி கேட்பான். புரியுறதா? நீங்க இந்த உருட்டிக்கிட்டுலாம் உங்களுடைய அரசியலாம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நீங்க மறுபடியும் எங்காச்சும் துபாய் போயிட்டு கார் ரேஸ் போடுற வழியை பாருங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். அடுத்ததாக தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராக தற்போது அருண் ஐபிஎஸ் பதவியில் போட்டிருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் தான் போட்டிருக்கார். அதை பற்றின நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. நிறைய கேள்விகள், ரூமர்ஸ் தான் கிடையாது, நிறைய கேள்விகள் கேட்கணும் போல நிறைய பேருக்கு தோணுகிறது. இதே சென்னை குளத்தூர்ல தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது இன்னைக்கு ஏதோ நடக்க போதுரா, இன்னைக்கு யாரும் சாவ போறாங்கன்ற மைண்ட் தட்டு உங்களுக்கு வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. நம்ம அதை பத்தி பேசணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, குளத்தூர்ல விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கூட்டம் தாங்க முடியல, கட்டுக்கணங்காம போயிட்டு பாதுகாப்பு பணியில போலீஸ் கிடையாது, யாரோ இறக்க போகிறார்கள். இதற்கு இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் திட்டம் தீட்டுகிறது அப்படின்னு நீங்களும் நானும் பேசணும். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இதே அருண் ஐபிஎஸ். அந்த அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பெரிய பதவி, அந்த பெரிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி என்பது அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் முதலாக தலைமை செயலகத்துக்கு உள்ள போய் தேர்தல் ஆணையரை, தேர்தல் அதிகாரியை பார்த்து ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்தார். என்ன ஃபைல் தெரியுமா? அந்த மீடியாக்கெல்லாம் பிடிச்சி தள்ளி இள்ளிக்கிட்டுலாம் வந்து ஒரு மனு ஒன்று தலைவர் விஜய் கொடுத்தார். செம்ம மாசா இருந்துச்சு வைங்களேன். அந்த மனு கொடுக்கப்பட்டது அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக. சென்னையில் வந்து எங்களை வந்து பிரச்சாரம் செய்யவே விட மாட்டேங்கிறார் இந்த காவல் ஆணையர் அப்படின்னு சொன்னது விஜய் அவர்கள். அந்த மனு கொடுத்தது, புகார் கொடுத்தது இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு தான். அதே மாதிரி நம்மளுடைய ஆதவ ஒரிஜினா நேரடியாக வெளில வந்து சொன்னார், இது திமுகவுடைய அதிகாரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் சொன்னாங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறது என்ன மாற்று கருத்து இருக்கு? சரியா தான் செய்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்தும் அப்படிதான் இருக்கிறது. அதுபோக நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய அட்ரஸை வெளியிட்டது, அதனுடைய பேரை சொன்னது இதே அருண் ஐபிஎஸ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரிக்கு ஒரு பதவி கொடுத்தல என்ன தவறுன்றார்? அவர் வந்து நல்லா பண்ணிட்டு போட்டோம், யாரு வேண்டான்றா? அவர் அப்படி இருந்தாருன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட கோர்ட்ல போயிட்டு ஆஜராகணும். இதே அருண் ஐபிஎஸ் கோர்ட்ல போயிட்டு ஆஜராகணும். என்ன பிரச்சனைனா எல்கே சுதீஷுக்கும் வேற ஒரு கட்டுற ஒரு பிசினஸ்ல உள்ளவருக்கும் ஒரு இஷ்யூ ஆயிட்டு எல்கே சுதீஷ் வந்து நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் வச்சு மூவ் பண்ணி அவர் மேல குண்டா சொதிக்க போட்டு விட்டா போல. செம்ம மாசு இல்ல அருண் ஐபிஎஸ்? சும்மா ஒரு பிளாட் நேற்று சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தாப்புல 3 பிளாட் கட்டுக்கிறாரு நம்ம அருண் ஐபிஎஸ். இல்லை அவனுக்கு ஒரு பிளாட் தான் கொடுக்க முடியும், எங்கே நாங்களும் தொழில் செய்யணுமா அப்படிங்கும் டென்ஷன் ஆகிட்டாப்பலா. பிடிச்சி கேஸை போட்டுவிட்டு
குண்டாசில் போட்டுவிட்டாங்க. செம்ம மாஸ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரியை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டல என்ன பிரச்சனை? சவுக்கு சங்கர் சொல்லும் போது 500 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து மிரட்டி வச்சிருக்கிறாரு. மிரட்டி சொத்துத்தெல்லாம் பண்ணி விட்டாப்பல அருணை பேசு. அப்படிப்பட்ட கெத்தான மனுஷன். அந்த கெத்தான மனுஷனுக்கு வந்து கொண்டா எங்க போட்டாச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்சமா வாங்கினா 500 கோடியா லஞ்சம் வாங்கிக்கிறாப்புல. அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை போட்டதுக்குலாம் என்ன ஒரு தில்லு வேணுன்ற அப்படி வேற போட்டுக்கிறாப்புல. அது நம்ம பசங்க செம்ம ஊட்டி விட்டானுங்க. என்னன்னா உன் கண்ணை வச்சே ஒன்று குத்தணும். அதாவது திமுகவோட அதிகாரி தானே நீ, திமுகவோட அதிகாரியா? அந்த இன்னொரு நாளைக்கு வந்து கேஸ் வரும். நம்மளோட KA நேரு மேலே ஒரு 500 கோடி ரூபா 1020 கோடி ரூபா ஒரு முறைகேட்டு வழக்கு இருக்குது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு இருக்கிறது. 400 கோடி ரூபா அந்த மின்மாற்றுறதுல வந்து ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, ஐபிஎஸ் மேலே வழக்கு இருக்குது. ஒரு 10 அமைச்சர்கள் மேலே, திமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. அந்த அமைச்சர்களை நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் வச்சே லாக் பண்றது, உங்க கண்ணை வச்சா ஒன்னே குத்துறது. எப்படி இருக்கு? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அருண் ஐபிஎஸ்ஸே வச்சு குத்துறோம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விஜய் அவர்கள் அருண் ஐபிஎஸ் வச்சு அவங்களை குத்துறதுக்காக முயற்சி செய்கிறதாக சில பேர் சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் கூட ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியாக இந்த அருண் ஐபிஎஸ் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. சொல்லப்போனா தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்குல மிகப்பெரிய பிரச்சனைகளா இருந்ததுக்கு மிக முக்கிய காரணமும் அவர் தான் காரணம், அருண் ஐபிஎஸ் தான் காரணம். சொல்ல போனீங்கன்னா நம்மளுடைய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்குல்ல, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது செல்வ பெருந்தகை தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அது செல்வ பெருந்தகையுடைய ஒரு லெப்டா இருந்த திருவேங்கடம் அந்த கொலை வழக்குல நேரடியாக தொடர்பு பட்டு அவரை பிடிச்சி வச்சிருந்தாங்க. பிடிச்சி என்கவுண்டர்ல போட்டு விட்டாப்பல. ரொம்ப அருண் ஐபிஎஸ் எதுக்காக? செல்வ பெருந்தகையை காப்பாற்றுறதுக்காக போட்டு விட்டாப்பல. அதே மாதிரி நம்மளுடைய ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காப்ல, ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டா சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. 5 வரையும் ஒழித்தது. ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒழித்தது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையில ஒழிச்சாங்க. அப்படிப்பட்ட ஆளை குண்டர் சட்டம் போட வச்சது யாருங்கிறீங்க? யாரு? நம்ம திருமாவளவன் போட வச்சாப்பல. என்கிட்ட திருமாவளவனே பேசிட்டியா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சும்மா 4 தட்டி விட்டாங்க. ஒரு மேட்ரு ஓடிட்டு தெரியுமா? நம்மளுடைய திருமாவளவன் போகும்போது யாரோ ஒரு வக்கீல் வந்து வண்டியை விட்டாராம், பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. அடிச்சவங்களை கொண்டு வச்சு ஜெயில வச்சு ஊம குத்துனது யாரு? இதே அருண் ஐபிஎஸ். ரொம்ப க்ளோஸ் யாரு? நம்ம திருமாவளவனுக்கும் அது மாதிரி நம்மளுடைய செல்வ பெருந்தகைக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். அவருடைய ரொம்ப அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சவுக்கு சங்கர் பிரேக் பண்ணியிருந்தார். திருமாவளவனும் செல்வ பெருந்தகையும் அருண் ஐபிஎஸ்க்கு நல்லா பதவி வாங்கி கொடுக்கணும் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது இல்லாமல் சில அதிகாரிகள் சொன்னாங்களாம், அருண் ஐபிஎஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு திறமையான ஆளு தான், அவரை நீங்கள் சரியாக கட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா அவர் நல்லா செயல்படுவார் அப்படின்னாங்க. சரி, செயல்படுனா நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் அது மாதிரியான வச்சே நீங்கள் வேலை வாங்கியிருந்தால் பரவாயில்ல. லஞ்ச ஒழிப்புத்துறையில் போறிய நாளைக்கு அங்கே பல அதிகாரிகள் மீது, பல முன்னாள் அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு பிரச்சனை வரும். நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய KA நேரு மேலே ஒரு கேஸ் போடணும். தற்போது ED சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேஸ் போடுங்கன்னு. இதில் நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் வந்து கேஸ் போட்டுருவாரா? திமுகவுடைய கைக்கூலியாக இருந்த ஒரு நபர் கேஸ் போட்டுருவார்னா போட்டுருவார். விஜய் அவர்களுக்கு தெரியும்னா ஓகே, வரட்டும், இருந்து சேட்டும், நம்ம பார்ப்போம் என்னதான் நடக்க போகிறது என்று. இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டன் ஒவ்வொருவனுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க பல தொண்டர்கள் ஜெயில கேஸ் வாங்கிட்டு இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் இந்த அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது விஜய் அவர்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப எதனால இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, புரியல. நான் என்ன சொல்ல வரங்கிறது உங்களை புரிஞ்சுக்க முடியல, என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. இது எப்படி கொண்டு போகிறது? ஐ மீன் விஜய் அவர்கள் இதற்காக இப்படி ஒரு இது எடுத்தார். ஏன்டா அவருக்கு நல்லா தெரியும் அருண் ஐபிஎஸ் யார் அப்படிங்கிறது மீறி சில பேர் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, விஜய் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு வேற எந்த திட்டம் கிடையாது. உங்க கண்ணை வச்சு ஒன்னே கூத்துறேன், என் கண்ணை வச்சு என்னையே கூத்துறேன். இந்த போக்கி படத்தில் அந்த இதை வில்லனை கூப்பிட்ற மாதிரியான சீன்லாம் பாரு, என் தலைவன் புதுசா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் நல்ல அதிகாரி, இவர் வச்சிருந்தா சிலதான் நீ சாதிச்சுக்கலாம், ஐ மீன் ஒரு அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அது என்ன மாதிரி அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல வைக்கல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களை நேற்று மாதிரியே எதுவும் பதிவிடுங்க. அடுத்ததாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று அறிவிச்சிருந்து இந்த விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மேட்டர் தெரியும். அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை விஜய் அவர்கள் முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தார், அவர் வந்து 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு 100% எல்லாமே கடன் தள்ளுபடிங்க. ஆமாம், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் மட்டும் 50% தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் நிறைய முன்னுக்கு போய் கொஞ்சம் முரணாக கொடுத்துருக்கிறார். சொன்னபடியே செய்யலன்ற நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. அதை நான் முன்கூட்டியே என்னன்னு அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது தற்போது பதவியேற்று வெறும் 15 நாட்கள் தான் ஆகிறது, இதோட சேர்த்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் வந்த உடனேயே இந்த விவசாய கடனை ரத்து செய்யணும்னு முடிவெடுத்தாலே அதுவே மிகப்பெரிய நல்ல காரியம். ஏன்டா இதே திமுக அரசு ஒரு டைம் கூட கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட பயிர் கடனை தள்ளுபடி செய்ததே கிடையாது. நகை கடனை தள்ளுபடி பண்றாங்க, 3 வருஷம் கழிச்சு சொன்னாங்க நகை கடனை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மீன் நகை கடனை எப்படி தள்ளுபடி? சொசைட்டியில் நம்ம வீட்டு பொம்பளை எல்லாம் கொண்ட நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு என்ன திமுக வந்துட்டு நம்ம தள்ளுபடி பண்ணிட்டு 3 வருஷமா இவங்க வந்து இந்த தள்ளுபடின்னு சொல்றேன்ட்டு வட்டி கட்டிட்டு இருந்துச்சு நம்ம வீட்டு பொம்பளைங்க. கடைசியில் என்னவா சொன்னாங்க, 49 லட்சம் பேர் நகைக்கடனை தள்ளுபடி பண்றதுக்காக
அப்ளை பண்ணியிருந்தாங்க. வெறும் 13 லட்சம் பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி பண்ணாங்க. 5 பவுனுக்கு கீழே உள்ள மாதிரி பண்ணிவிட்டாங்க. அதே மாதிரி அயோக்கியத்தனத்தின் உச்சமாக ஏமாற்றிக் கொண்டிருந்தது இந்த திமுக அரசு. ஆனால் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்றார், தற்போது இருக்கிற நிதி நெருக்கடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிட்டேன் 6 மாதம் நான் டைம் கேட்டிருந்தேன். ஆனால் தற்போது நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இப்படி முன்னாடி வைக்கிறேன். வெறும் 15 நாள்லேயே இப்படி ஒரு கடனை தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பெட்டர் ஆக்ஷன் தான். தற்போது இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஆனால் அடுத்த வருஷம் நம்ம கேட்போம். இன்னைக்கு நிறைய விவசாயிகள் கேட்டிருக்காங்கன்னா கேட்கறது உங்களுடைய உரிமை. விஜய் அவர்கள் வாக்குறுதி அளித்தார், அதன்படி இன்னைக்கு செய்யலை, நீங்க போராடுறீங்க. பட் ஆனால் அதோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல. வந்த 15 நாளுக்குள்ள அவர் 6 மாதம் டைம் கேட்டிருந்தாரு. வந்த 15 நாளுக்குள்ள இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து நான் அதை வந்து அரசே கட்டுன்னு சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க டைம் கொடுங்க. அடுத்த ஒரு நிதியாண்டுல இதெல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னா அந்த கேள்வி சரியான கேள்வியாக இருக்கும். தற்போதும் கேட்குற கேள்வி தவறான கேள்வி கிடையாது, நீங்க கேளுங்க. ஆனால் அந்த வந்த 15 நாள்ல செஞ்சது சிறப்பியா, அது என்னங்கிற மேட்டர் பார்ப்போம். சிறு விவசாயி, நம்ம சிறு விவசாயினா சொல்லிட்டோம். 2.5 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கருக்கு உள்ளே இருந்து அவங்க எல்லாம் வந்து சிறு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க 50,000 கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது 50% கம்மியாயிடும். அதாவது 50,000 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 25,000 கட்டினா போதும் அப்படின்னு ஆயிடும். அதற்கு பிறகு 50,000 நீங்க 60,000 வரைக்கும் நீங்க கடன் வச்சிருக்கீங்க, ஒரு 60,000 கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 கடன் தள்ளுபடி ஆயிடும். பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை நீங்க கட்டணும். அதே மாதிரி இப்போ 60,000 70,000 10,000 குறைஞ்சிடும். அப்புறம் 80,000 90,000 உங்களுக்கு வந்து 5,000 குறைஞ்சிரும். அதுக்கு 90,000 1 லட்சம் வந்தாலும் உங்களுக்கு 5,000 குறைஞ்சிரும். அதே மாதிரி 1 லட்சத்துக்கு மேலே நீ வச்சாலும் உங்களுக்கு 5,000 குறைஞ்சிரும். இப்படியாக இந்த குறு சிறு விவசாயிகளுக்கு மட்டுமே தன்னுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் தற்போது இது ஒரு எமர்ஜென்சி ஒரு முன்னெடுப்பாக அவசரமாக வந்தோடனே முன்னெடுப்பு எடுத்து செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த காலகட்டங்களில் அடுத்த முறை கொடுக்கும்போது பெருசாக அவர் சொன்னது அந்த திட்டத்தில் உள்ளது அப்படியே கொடுத்துறாரு அப்படிங்கிறத நம்புவோம். அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னாடி வைப்போன்றார். நீங்க கேட்ட 6 மாசத்து வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையா இருப்போம். நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள்கிட்டயே ஓட்டு போட்ட மக்கள்கிட்டயே தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சீரமைச்சிடுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். நான் ஒரு ஓட்டு போட்ட வாக்காளராக உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, அதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த 6 மாதத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வந்ததையும் நான் பாராட்டுறேன். அதற்கு பிறகு 6 மாதம் கழிச்சியும் நீங்கள் பண்ணாத பட்சத்தில் நாங்கள் இன்னும் எங்களுடைய கேள்வியை ஸ்ட்ராங்காக வைப்போம். இல்லை நான் வந்தோடனே திமுக கார மாதிரி அறிவு இல்லாமல் நான் வந்து முட்டு கொடுப்பேன், நான் வந்து திட்டுவேன், நீ 15 நாளுக்குள்ளே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 15 நாளுக்குள்ளே நீ சொன்னதை செய்யலை, 15 நாளுக்குள்ளே நான் அதை பண்ணணும், ஏன்னா நீ 5 வருஷம் பண்ணினதை 15 நாளுக்குள்ளே பண்ணுங்கிறது எப்படா சாத்தியமாகும்? 10 லிட்டர் தண்ணியை 1 லிட்டர் பாட்டில் அடைக்காத முடியாதுடா முட்டாப்ப, உனக்கு நான் என்னடா சொல்லி புரிய வைப்பேன்? அப்படியே அதை பற்றிலாம் நீங்கள் சில பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. நிறைய நெகட்டிவிட்டி பரவிட்டு இருக்கு அப்படின்னா பல நெகட்டிவிட்டி பரவுறதுக்கு மிக முக்கிய காரணமாகவே தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அவர் எடுக்கிற சின்ன சின்ன தவறுகள் ஆனால் முடிவு இப்போ இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகிற முடிவு பேசு பொருளாகிறது, விவாதங்கள் ஆகிறது. அதபடி இந்த திமுக காரம் வைக்கிற அந்த விவாதம் இருக்குல்ல, அவன் பரப்புற நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அந்த நெகட்டிவிட்டி ஒரு அளவு கூட பாதிக்காது. மக்கள் அவர்கள் பார்த்து கொண்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரியல, 6 மாதம் டைம் பெற்றார் அந்த பையன், அதுக்குள்ள ஏன்டா அந்த பாடப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வி எல்லா மக்கள் மத்தியில் ஒழித்து கொண்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய இதாகாது. இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற இந்த விவசாய கடன் தள்ளுபடி மிக சிறப்பான தள்ளுபடி தான். வந்த 6 மாசத்துக்குள்ள அவர் பண்ணியிருக்காங்கிறதே சிறப்பியா? இதை விட என்ன வேணும்? நான் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றேன், நான் உங்களை விட்டு ஏமாத்திட்டு போக மாட்டேன், உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு டைம் கொடுப்போம். 6 மாசத்துக்கு பிறகு பார்ப்போம்.